ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனலில் மண்சட்டியில் நல்லா கமகமன்னு ருசியாக செய்யக்கூடிய நெத்திலி மீன் குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மண்சட்டியில் செய்கிறதால இந்த மண்சட்டியோட வாசமும் அந்த மீன் குழம்பு கூட சேர்ந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மண்சட்டியில் செய்யக்கூடிய மீன் குழம்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்க புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி அதோட சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் காரத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம், கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ வாங்க நாம் குழம்பு தாளித்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா அடிக்கனமாக இருக்கக்கூடிய மண்சட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா பொரிஞ்சதும் 1-1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புலாம் செய்கிறீங்கன்னா இந்த வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதும் நாம் எடுத்து வச்சுருக்க ஒரு 10-15 பல் பூண்டை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பூண்டெல்லாம் லைட்டாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையும் உருவி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் சேர்த்த வெங்காயம் முக்கால்வாசி வெந்திருக்கு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ தீயை நல்லா சிம்மில் வச்சுட்டு நாம் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி, மிளகாத்தூள், உப்பு போட்டு கரைச்சி வச்ச அந்த தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கொதி விட்டு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தீயை நல்லா ஹையில் வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா சலசலன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஓரங்களில் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இங்கே குழம்பு பார்த்தீங்கன்னா தீ மீடியமில் வச்சு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெத்திலி மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். தீயை நல்லா மீடியமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு நல்லா சூப்பராக கொதித்து தயாராகிடுச்சு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்படி பிரிஞ்சு வந்தால் தான் மீன் குழம்பு பெர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தாடியை தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான நெத்திலி மீன் குழம்பு நல்லா சூப்பராக தயாராகிருக்கு. மண்சட்டியில் வச்சதால் அந்த மண்சட்டியோட வாசமும் இந்த மீன் குழம்பு கூட சேர்ந்து வாசமே நல்லா கமகமன்னு அட்டகாசமாக இருக்குது. இதை சூடாக இருக்க இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த நெத்திலி மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.